அவர்கள் அப்படியெல்லாம் பார்ப்பதாக நான் நினைக்கவில்லை. காதல் என்பது ஒன்றுதான். அதுல என்ன கள்ளக்காதல், நல்ல காதல், காதல். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற காணொலியானது தம்பனையிலே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம். திரும்பி பார்க்க வைத்த சம்பவம்ன்றது பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வேதனைப்பட வைக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான். இந்த கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம் நெடுமங்காடு அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த அகிலா அப்படின்ற ஒருத்தருடைய குழந்தை, 1.5 வயது குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கு. அதுவும் மிக கொடூரமான முறையில், வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. இது வழக்கம் போல தான். இது எங்கே சுற்றினாலும் கட்டற்ற காமம், அந்த காமத்தினுடைய உச்சத்தின் விளைப்பாடு தான் இன்னைக்கு அந்த ஒரு 1.5 வயது குழந்தை இறந்திருக்கு. இதுக்குண்டான காரணங்கள் என்ன, ஏன் சமுதாயத்தில் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது? அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் அதே மாதிரி தான் ஒரு குழந்தைய ரோட்லேயே போட்டு அடிச்சு கொள்கிற வீடியோலாம் வெளியே வந்திருக்கு. ஏன் இந்த குழந்தைகள் மீதான இந்த வன்முறை, குழந்தைகள் மீதான இந்த பாலியல் தொந்தரவு ஏன் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, தென்னிந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் இது ரொம்ப அதிகமாக போகிறதுக்குண்டான காரணம் என்ன? இன்ஸ்டாவில் நடக்கின்ற இந்த ஆன்லைன், இந்த வலைதள விபச்சாரிகளால் ஏற்படக்கூடிய இந்த விபரீதம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்க விஷயத்தையும் நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் கோபத்தின் உச்சத்துக்கு சென்று உண்மையிலேயே கேரள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனசில் அந்த அன்பு, பாசம், நேசம், அந்த ரௌத்திரம், வீரம்ன்றது எங்களுக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் அவனை அந்த இடத்துலையே, அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா அவன் காமிக்க வந்திருக்கான். எப்படி அந்த கொலை நடந்துச்சு, எங்கே தூக்கி போட குழந்தைய அப்படின்றப்ப போலீஸ் எல்லாம் அவ்வளோ போலீஸ் இருக்கப்பே அதை எல்லாத்தையும் தாண்டி போய் அடிக்கிறாங்க. போய் திருப்பி காவல்துறை அடிச்சவங்க தாக்குது பொதுமக்களை. இருந்தாலும் வரிசையாக அடிச்சுட்டே இருக்காங்க. நீ அடிச்சாலும் வரவன அவனை அடிக்காம விட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தின் உச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் சென்றிருக்காங்க. தாயும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கள்ளக்காதலையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கணவர் அவர் முன்னாடி இறந்துட்டாப்புல. டோட்டலாக அந்த விஷயம் இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று தமிழ் மன்னரான நின்றசீர் நெடுமாறன், அதாவது நாயன்மாரில் ஒருவராக இருக்கக்கூடிய நின்றசீர் நெடுமாறனை லொடுக்கு பாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்கனவே தமிழர் நாரியத்தை திராவிடம் சொல்லி விற்பனை செய்கின்ற ஒரு தெலுங்கு விற்பனையாளரை பற்றி நேற்று நம்ம போட்டிருந்தோம். அதில் இருக்க கமெண்ட் செக்ஷனை படிச்சுட்டு நம்ம இன்றைக்கு காணொலியை நம்ம போயிடலாம். ரொம்ப ஷார்ட்டாகவே கமெண்ட் செக்ஷனை படிச்சுக்கலாம். முதல் கமெண்ட் யாரோட கமெண்ட்னா வைஷ்ணவி அவங்களோட கமெண்ட்டு. தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மன்னர்களையும் இழிவுபடுத்தி பேசுவதற்கும் அவர் ஆராய்ந்த விஷயங்கள் அனைத்தும் தெலுங்கோடு இணைத்து பேசுவதற்கும் எத்தனை தலைமுறைக்கு கஷ்டப்படாமல் வாழ பணம் வாங்கி இருப்பார். அவர் படித்ததை இதற்காகத்தானே. பெருமளவில் படித்தவர்களே இவ்வளவும் செய்கிறார்கள். யதார்த்தமான உண்மை. ஒரு படிக்காதவங்களோ இல்லை ஒரு கல்வி அறிவில் கம்மியாக இருக்கிற எந்த ஒரு தெலுங்குகளும் இது போன்று பார்த்தீங்கன்னா செய்கிறது கிடையாது. உண்மையிலேயே படித்து அதிகார திமிரிலும் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்ற அந்த பேராசையிலும் தான் இது போன்ற தமிழ் மொழியையும் தமிழ் மன்னர்களையும் இழிவுபடுத்தி வருகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஐயா, இப்போது அழுது என்ன பண்றது? இந்த பாலகிருஷ்ணன் IAS ஒரு தெலுங்கர், அதை தமிழர் என்று தடுக்காமல் இன்று அழுவது நியாயமில்லை. நீங்கள் ஓரவஞ்சனையாக சீமானை திட்டுவது ஒரு திட்டமிட்ட சதி. தமிழ் தேசியம் எழுந்துவிடக்கூடாது என்பது உங்களை போன்றவரின் எண்ணற்ற எண்ணம். அதாவது சீமானை திட்டினா தமிழ் தேசிய எதிரி, சீமானை திட்டினா அவன் தமிழனே கிடையாது. இது என்ன மாதிரி மனநிலை? இது ஒரு அடிமை மனநிலை தான். இது ஒரு ஒற்றை தலைவன், அதாவது ஒற்றை மனிதன். அவன் என்ன பண்ணாலும் அவன் பின்னாடி நாங்கள் நிற்போம். அவன் பாலியல் ரீதியாக எவ்வளவு கேவலமாக பேசினாலும் அவன் பின்னாடி நிற்போம். சாதி வெறியை தூண்டும் விதமாக கூட ஒரு 4 சாதி வெறி வளைத்தாலும் அவனோட கூட இருப்போம். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற சித்தாந்தத்தின் பின்னால் போகாமல் இது போன்ற பாலியல் குற்றவாளிகள் பின்னாலையும் கனிம வள கொள்ளையர்களை பார்த்தா கொள்ளையடிக்க விட்டு அவர்கள் கொடுக்கின்ற காசை நக்கி கொடுத்து நல்லது என்று சொல்லக்கூடிய இந்த சீமான் பின்னாடி போய் அதை எதிர்த்து கேட்பவர்களையும் தமிழ் தேசிய சிந்தனைவாதிகளையும் அவர் எல்லாருமே தமிழர் இல்லை என்று சொல்கின்ற இந்த அடிமை போக்கும், இந்த எதேச்சி அதிகார போக்கும் இருக்கும் வரை நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியானது, அது நாம் நாடார் கட்சி தான். அதுக்கு யாரா பதில் சொல்லியிருக்காங்களா? நீ இவ்வளவு பேசுற, நீ கமெண்ட்ல எதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவ்வளவு சீர் தூக்கிக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் சீர் தூக்கிட்டு எதுக்கு வர வேண்டும்? என்ன காரணம்? இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா? துப்பு இருந்துச்சா? கொஞ்சமா உடம்பு கூசல? இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் செஞ்சாங்க? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் சீமானுக்கும் நாடார் என்ற உறவை தவிர வேற என்ன இருக்காங்க? அதனாலதான் சொல்றேன், நாம் நாடார் கட்சி தான் சொல்றேன். நான் அதை
அந்த கட்சியோட செயல்பாடு என்றைக்காவது அந்த சமுதாயத்தை சேர்ந்த வைகுண்டராஜனை பற்றி இவர் பேசிக்கலாம். கனிம வள திருடன் அவரை பத்தி இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? இந்த ஆள் பேசியிருக்காப்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பேசணும்? அந்த இடத்துல எது இடிக்குது? நாம் நாட கட்சின்ற அது ஒண்ணுதானே இடிக்குது. அதை பத்தி பதில் சொல்றியா நீ? அதை விட்டுட்டு நான் தமிழில் இல்லை, தமிழ் தேசியம் எந்திரிச்ச கூடாது, இவர்கள்லாம் மேதகவே கிடையாது, இவர்கள்லாம் தமிழ் தேசியம் என்னன்னே தெரியாது, அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசுனது போறோம் டுபாக்கூரு. இதெல்லாம் என்ன மாதிரி மனநிலை? இன்னும் அழிய தாண்டா போறீங்க. 8ல இருந்து 4 வந்தீங்கல்ல, 4ல இருந்து 1 தான் போறீங்க. 60 தாத்தா வயசு பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல பிள்ளை பெற்றுக்கிற பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, போய் திருந்தி வாழ்னேன், இல்லைன்னா இருக்கு 4% ஓட்டும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் அட்வைஸ் பண்ணுங்க. சீமான் ஒன்லி தமிழ் தேசியம் ஜாம்பி. அண்ணா நீங்க அண்ணன் சீமானை தவறாக பேசுறீங்களா? அப்ப நீங்க தமிழனா? முதல்ல நீங்க ஜாம்பி. வடுகன் பாலகிருஷ்ணன் உடனே அந்த பதவியிலிருந்து விரட்டணும். இவனுக்கு எப்படி IAS இவருடைய செயல்பாடுகள், இவர் IAS பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணப்ப அந்த மக்களுக்கு எப்படி ஒரு உண்மையா இருந்திருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரிட்டையர்ட் ஆகி ஒரு உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தோட தலைவராக இருந்துக்கிட்டு தமிழ் மக்களின் முன்னோடியாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்களில் சிறந்த மன்னராக விளங்கிய நின்ற சீர் நெடுமாறனை பற்றி இவர் கேவலமா பேசார்னா இவர் உலக தமிழ் ஆராய்ச்சியில் என்னத்தை கலட்டி இருப்பார்ன்றதை எல்லாரும் மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் மன்னர்கள் வரலாறை கேவலமாக பேசும்போது எந்த திராவிடர்களும் அதை கண்டித்து வாய் திறக்கவில்லை என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக களப்பிரர்கள் தமிழர்களா இல்லையா அது பெரிய டாபிக், கண்டிப்பா ஒரு நாளைக்கு பேசுவோம். தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் தான் உண்மையில் தற்குறிகள். பல காலமாக தமிழக தமிழர்கள் தற்கொலைத்தனமாக தாழ்ந்து வருகின்றனர். நாம் பன்னெடுங்காலமாக விஜயநகர லாபி அடிமைகளாக உள்ளோம். இப்போதும் தமிழர்கள் மத்தியில் ஒற்றுமை அறவே இல்லை. ஆந்திர மாநிலத்தில் ஒரு தமிழர் கூட சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. அதே நிலைதான் கர்நாடக மாநிலத்திலும், அதே நிலைமைதான் கேரளா மாநிலத்திலும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. சமணங்கால் அமனுக்குண்டி வேர்டு ஆல்சோ யூஸ்ட் இன் திருப்பூர். அங்கேயும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா சம்பாட்டு பாண்டிய நாட்டோட மைக்ரேஷன் அந்த இடத்துல இருக்கும். அந்த வார்த்தை அதிகமாக உச்சரிப்பு யாரும் பாருங்க, அந்த பாண்டிய மண்டலத்தை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்து மைக்ரேட்டான வேர்டாக தான் இருக்காது. சகோ ஒரு சந்தேகம், நிரஞ்சன் நம்ம அவாதான் அவர். உங்கள் பழைய வீடியோக்களில் பிராமணர்கள் தமிழர்கள் என்று கூறினீர்கள். ஆனால் இப்போது பாண்டிய நாட்டில் சைவத்தை மீண்டும் வளர்த்தவர்கள் திருஞான சம்பந்தர் என்றும் அவர் மூலம் சமணம் வீழ்ச்சி அடைந்தது என்றும் கூறுகிறீர்கள். அப்படியானால் உங்கள் கருத்துப்படி தமிழர் அல்லாத ஒருவர் தான் திருஞான சம்பந்தரை தமிழர் இல்லை என்று நாங்கள் எப்போது சொன்னோம்? திருஞான சம்பந்தர் அவர் ஒரு பிராமணர், அவர் பார்த்தீங்கன்னா ஸ்மார்த்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன சொன்னோம்? அதாவது திருஞான சம்பந்தர் எந்த இடத்துலையாவது நான் கடவுள், எனக்குள்ளே கடவுள் இருக்காரு எங்கேயாவது சொல்லியிருக்காப்லையா? சிவன் என்பவரை தவிர்த்துட்டு இப்ப இருக்க காஞ்சி சங்கராச்சாரியர்கள் அந்த மடாதிபதிகளும் உள்ளிட்ட அனைவரும் சொல்லக்கூடிய ஸ்மார்த்த கருத்தான நான் தான் கடவுள், கடவுள் யாருக்கிட்ட நீயும் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்திலே இல்லாத ஒரு கடவுள் சித்தாந்தத்துக்கு எதிராக உள்ள ஒரு ஸ்மார்த்த மதத்தை சேர்ந்தவர் தான் திருஞான சம்பந்தர் எப்ப சொன்னோம்? இதுலயே தெரிஞ்சிருக்கும் திருஞான சம்பந்தர் அவர் ஸ்மார்த்தர் கிடையாது, அவர் பிறப்பால் பிராமணரும் கிடையாது, அவர் ஒரு அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்ற அந்த கூற்றை படித்து விட்டு இங்கே பேசணும். அதை படிக்காம பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அவர் பிராமணர், தமிழர் இல்லாத ஒருத்தர் தான் போயிட்டு சைவத்தை வளர்த்தார்ன்றது முட்டாள்தனமான பேச்சு. மூளையை தலையில வச்சிருக்கணும், பின்னாடி வச்சிருந்தா இந்த மாதிரி யோசிக்க தோணும். சீமான் ஒரு ஏமாற்றுக்காரன், முக்கிய விஷயங்களில் ஆரிய ஆதரவு நிலைப்பாடு எடுப்பவன், பிராமண கடப்பாறை, தமிழர்களுக்கு மறைமுகமாக ஆப்பு வைப்பவன். சீமான் பிறந்த பிறகுதான் தமிழ் என்ற ஒரு மொழி இருப்பதே உலகுக்கு தெரிந்தது என்று விதமாக பொய்களை ஹெக்டேர் கணக்கில் பேசக்கூடிய ஆள். இந்த தெலுங்கன் பாலகிருஷ்ணன் தமிழர்கள் வந்தேரி என்று புத்தகம் எழுதியவன். ஸ்டாலின் இவனை தமிழக தொல்லியல் துறை தலைவராக தொல்லியல் துறை இல்லைங்க, உலக தமிழராட்சி மையத்திற்கு. தெலுங்குகளால் தமிழ்நாடு நாசமாக போய்கொண்டிருக்கிறது, இன்னும் போக போகிறது. தமிழர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். அனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தலைவர்கள் மற்றும் தமிழ் அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்து அவனை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதான் ஒற்றை தலைவர் சொல்லிட்டு தரானுங்களே இந்த ஜாம்பிகள். திடீர் பாண்டியர் காணும், இதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. அங்கிட்ட எங்கிட்டாவது மரவரை திட்டுறதுக்கு அங்கிட்ட ஓடிட்டு இருக்குங்க அந்த பெயிண்ட் டப்பா பூரா. எங்கே உருது பேசும் இஸ்லாமிய சகோதரர்களை பிறமொழியாளர் என்று பேசுறா, தைரியம் இருந்தா நான் ஏன்டா பயப்படணும்? ஏன்டா டேய், நான் போட்ட வீடியோலாம் பார்த்து இல்லையாடா டே நீ டே பின்னாடி போய் பாடுறா, பிறமொழியாளர்கள் பற்றின அந்த வீடியோவில் இருக்குடா டேய், அதில் நான் சொல்லியிருக்கேன்டா டேய், அதை பாருடா டேய், போய் டேய்.
அண்ணா, திருநெல்வேலி பகுதியில் நீங்கள் கூறும் அமனக்குண்டி, மயிராண்டி, மயிர புடுங்கிறவ, சம்மணம் போட்டு உட்காரு என்று நீங்கள் கூறும் அனைத்து சொல்லும் இன்றும் புழக்கத்தில் உள்ளது. திருநெல்வேலி என்பது மதுரை மண்டலம் தான். அது பாண்டி மண்டலம் தான். பாண்டிய மன்னர்கள் இறுதியாக வாழ்ந்த இடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான். அதில் மாட்டுக்கருத்து கிடையாது. ஸோ பாண்டி மண்டலத்தில் வந்து இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறது வந்து யதார்த்தம் தான். ஆனால் நீங்கள் சோழ மண்டலத்தை போனால் கூட இந்த வார்த்தையில் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். Sir, Chola had a huge heart given place to spread Buddhism. Then why they destroyed Pandyan history? அதாவது அமைதிய மார்க்கத்தை வந்து ஆதரவு கொடுத்தவங்க தான் சோழர்கள். ஏன் வந்து பாண்டியர்கள் போயிட்டு வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க? பாண்டியர்கள் சோழரை வீழ்த்துவதும், சோழர்கள் பாண்டியை வீழ்த்துவதும், 2 பேரும் சேர்ந்து சேரரை வீழ்த்துவதும், சேரர் சோழரை வீழ்த்துவதும், பல்லவர்கள் இதுக்குள்ள வந்து 4 பேரையும் 3 பேரையும் வீழ்த்துவது என்பது வந்து அன்னைக்கு தமிழர்களுக்குள் நடந்த யுத்தம். ஏன்னா தமிழர்களுக்கு வந்து எதிர்த்து நிற்க எதிரியாக கூட அந்த காலகட்டத்தில் யாருமே இல்லை. அதுக்குண்டான தகுதியும் யாருக்கும் இல்லாமல் தான் இருந்தது. அதனால தான் வந்து தமிழர்களுக்குள்ளே மோதி கொண்டிருந்தாங்க தான் யதார்த்தமான விஷயம். இதனை பயன்படுத்தி வந்து பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளை ஒரு அடிமையாக வச்சுக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. ஹி இஸ் முத்துராஜா நாயுடு. இல்லை, இவர் கவரா நாயுடுன்னு தான் கேள்விப்பட்டேன். முத்துராஜா நாயுடுவான்றது வந்து கிடையாது. இருந்தாலும் நீங்களும் வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கள். அண்ணா, நாயக்க மன்னர்கள் மாலிக் கூறிடம் இருந்து மதுரை மீட்டுக்கதை மாலிக் கஃபோர்ட் இருந்து வந்து மதுரையை வந்து மீட்கலைங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். விஜயநகர அரசர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்தது, தமிழ்நாட்டுக்கு வந்தது வந்து ஏதோ தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து நாகரிகம் கற்றுக் கொடுக்கறதுக்காகவோ இங்கே இருக்கிற வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கோ வரல. மதுரையை பற்றி வந்து அனைத்து குறிப்பில் மார்க்க போல குறிப்பில் வந்து எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பான நாடு என்பது. அதை வந்து கைப்பற்றணும் தான் எல்லாருமே வந்தது. அதில் மாலிக் கஃபூர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி பண்ணிட்டு போயிட்டான். அதன் பின்பு வந்து இன்னொரு இஸ்லாமிய மன்னர் இங்கே இருக்கிறப்ப தான் வந்து கம்பனுடைய விஜயநகர பேரரசே வருது. மாலிக் கஃபூர் வரப்பெல்லாம் வந்து இங்கே விஜயநகர பேரரசை வந்து காப்பாற்றல. மாறாக அந்த இடத்துல வந்து கோல்கொண்டாலே வந்து போட்டு குத்திட்டு தான் இருந்தாங்க. அதனால அவரெல்லாம் வரல. மாலிக் கஃபூருக்கும் விஜயநகர பேரரசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அதன் பின்பு இந்த மதுரை சுல்தானேட்டில் கடைசியாக சுல்தானேட்டில் வந்து ஃபைட் பண்ண வந்தாங்க தான் கம்பனுடையார்ன்ற அந்த விஜயநகர மன்னருடைய மகன். நாம் தமிழர்கள் தமிழ் மொழி தான் உலகத்திலே மூத்த மொழி. திரும்பவும் தமிழர்கள் படித்து பட்டம் பெற்று ஓட வேண்டும். வாழ்கின்ற தொழில் செய்கின்றனர். அறிவாளி என்றெல்லாம் இனிமேல் யாரும் சொல்லிக் கொண்டு விடாதீர்கள். முதலில் தமிழர் இனம் என்று ஒரு இனம் உள்ளதா என்று எனக்கு சந்தேகமாக உள்ளது. ஒரு தமிழனாக இருந்து கொண்டு இப்படி செய்வதே எனக்கு வெட்கமாக உள்ளது. ஏனென்றால் நம் நாட்டில் இருந்து கொண்டு நம் தமிழ் மன்னர்களையும் நம் தமிழ் வரலாறுகளையும் கொச்சைப்படுத்தி வரும் பிறரை எதுவும் சொல்லாமல் அவர்களை வாழ வைக்கிறோம், அவர்களுக்கே வாக்களிக்கிறோம், அவர்களுக்கு அடிமை நாய்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஏன் எந்த ஒரு தமிழனும் உணர மறுக்கிறான்? ஒருவேளை தமிழன் என்று ஒருவன் இந்த உலகத்தில் இல்லாமலேயே ஒழித்து விட்டானே, அடிமை புத்தி படைத்த தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ளார்களா? ஒத்தமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசிதைவே ஏற்பட்டு விட்டது. சங்க இலக்கியங்களில் உங்களை தேவர் என்று குறிப்பிடுறார்களா? சங்க இலக்கியங்களில் உங்கள் வரலாறு கேவலமாக இருக்கு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா வந்து பாலமுருகன்ற ஒன்றும் பெயிண்ட் டப்பாவா இருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகரே வந்து எங்கள் சாதிதான் சொல்லக்கூடிய இன்னொரு டீமாக கூட இருக்கலாம். ஏன்னா இவனோட பேச்சே இப்படி தான். சங்க இலக்கியத்தில் வந்து தேவர் இல்லாட்டினாலும் பிற்காலத்தில் வந்து ஏன் சேரச்சோழ பாண்டி மன்னர்களும் சரி எல்லாரும் ஏன் இந்த தேவர் பட்டத்தை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்கன்றதை வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறாம எப்படி பேசினா எப்படி? சங்க இலக்கியத்தில் வந்து கல்லர்களாகவும் மறவர்களாகவும் அறியப்பட்டவர்கள் அந்த சமுதாயம். அது மட்டும் இல்லாமல் இப்படி கேவலமாக இருக்குன்னா ஆக்கோல் மூதூர் கல்வர் பெருமகன் தென்னவன் என்று அகநானூறு பாடல் ஏன் பாடியது? திருவின் மார்பின் தென்னவன் மரமன் என்று ஏன் பாடியது? அப்ப பாண்டி மன்னன் கேவலமானவரா என்று கண்ணாடி பார்த்து கேளு, பெயிண்டிட்டப்பா. நடிக்க வரும் மனிதர்கள் தன் உண்மையான பெயரை உண்மையாக சொன்னவர்கள் ஜெய்சங்கர், ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன். உண்மை சொன்ன எம்ஜிஆர் அல்லது எம்ஜி ராமச்சந்திரன். எந்த படத்திலுமே விஜய் ஜோசப் எந்த படத்திலேயாவது ஏன் ஆளுமையின் உண்மை முகம் முக்குளத்தூருக்கு இல்லையா? நேர்மைகிறதா? ஏன் இதே பல்லர், பறையர், நாடார், வன்னியர், கவுண்டர் இவரெல்லாம் உண்மையான பெயர் மாத்திரம் இல்லை, உண்மையான நம்பிக்கை நாணயம் தர்ம சத்தியத்திற்கு? ஒரே குழப்பமாக இருக்கு நீங்க பேசுறது எல்லாமே. தெளிவான பதிலா 8 வரியில சொல்லுங்க. அண்ணா, இன்று தான் உங்களுடைய காணொலி முழுமையாக பார்த்தேன். தமிழ் வரலாற்று அறிவும் தெளிவும் மிகவும் அருமை. நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சார்ந்தவன். மதுரையை பற்றிய வரலாறு அருமையாக கூறினீர்கள். மிகவும் பெருமையாக இருந்தது. தமிழ் இனமாக ஒன்று சேர்ந்து மக்களை திரட்ட வேண்டும் அண்ணா. அப்போதுதான் தமிழ் இனம் வாழும் தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்திய பாலகிருஷ்ணன் அவர்களை கண்டிக்கிறோம். நன்றி தம்பி. அண்ணா, நான் ஒரு பள்ளி மாணவன் தான். நமது அனைத்து தமிழ் முன்னோர்களும் சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் தானே வாழ்ந்தார்கள். எல்லோரும் பிடித்த படிப்பை
படித்து பிடித்த தொழிலை செய்து பிடித்தவர்களுடன் வாழ்ந்து வந்தனர் தானே. குடியில் எப்போது தெலுங்கு பிராமணத்துவத்தின் கீழ் சிக்கியதோ அப்போதே நமது மரபு மாறியதனே. பறை என்ற சொல் எல்லை என்ற பொருள் இருக்க அவர்தான் கோயில் நிர்வாகிகளாகவும் முக்கிய பங்காற்றினர். வேளாளர், பரதவர், குறவர் என பலரும் தான். சங்க இலக்கியங்களில் பாணன், பறையன், துடியன், கடம்பன் ஆகியவற்றை தவிர்த்து குடியில்லை என்பாரே அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல தம்பி சொல்லியிருக்கு? அதுக்கு முன்னாடி பாடுனது என்ன, பின்னாடி பாடுனது என்ன? அப்ப புறநானூற்றில் வருகின்ற அந்த குறவர் யாரு? அப்ப அவங்களாம் இந்த சாதியை தவிர்த்து அவங்க சாதியே கிடையாதா? இடையர் யாரு? மறவர் யாரு? பரதவர் யாரு? நுழையர் யாரு? கோவலர் யாரு? ஆயர் யாரு? இதெல்லாம் அதாவது அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த திராவிடர்கள் செய்கிற சூழ்ச்சியை நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க தம்பி. அதுக்கு தனி காணொலியை நான் போறேன். நான் உங்களின் விழிப்புணர்வு பதிவிற்கு கோடான கோடி சகோதரா தொடரட்டும் உங்கள் பணி. அரசேந்திரன் என்பவரை தமிழ் மொழி ஆய்வு தலைவராக ஆசியாவிற்கு போட்டவர்கள் தான் இவர்கள். வெளிநாட்டில் தமிழ் சங்கம் வைத்து பிழைப்பவர்கள் தான் தமிழர்கள். நாம் இன்னும் விழிப்புணர்வு இன்றி ஒற்றுமையின்றி குறை கூறாமல் தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டும். லண்டனில் இருக்கிற தமிழ் சங்கம் சரி, அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கமும் சரி, அனைத்துமே தெலுங்குகளுடைய கட்டுப்பாட்டில் தெலுங்கு மக்களால் நடத்தக்கூடியதுதான் யதார்த்தமான உண்மை. He will pay for all this. All these years I thought he was a Tamil. Why is he cheating Tamils? Cover story about லொடுக்கு திராவிடன், பொல்லன், கிறுக்கன். பாலகிருஷ்ணன் லட்சணம் இப்ப தெரியுதா? இவர் தாய்மொழி தெலுங்கு பற்றி தெரியாது. சரி, இந்த கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் அப்படின்றத உள்ளடக்கிய ஒரு ஊரில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 1.5 வயது குழந்தை, அந்த குழந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா அர்ஷித். இந்த குழந்தை இன்றைக்கு நம்ம இந்த பேசிய டயத்தில் அந்த குழந்தை உயிரோடு இல்லை. ஒட்டுமொத்த கேரள மாநிலமும் இந்த குழந்தைக்காக நீதி கேட்டு அனைவருமே போராட்டத்தை இறங்கியிருக்காங்க. உச்சபட்ச கோவத்தில் அந்த மக்கள் இருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோ போடுறப்பயே ஃபர்ஸ்ட் காணொலியில காமிச்சிருப்பேன். நான் என்ன நடந்துச்சுன்னா, இந்த அகிலா அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அகில் என்பவருடன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. திருமணமாகி அவங்க 3 மாத கர்ப்பிணியா இருக்கிறப்ப அந்த கணவரானவர் தற்கொலை செய்து கொள்றாப்புல. அவர் ஏன் தற்கொலை செஞ்சாப்புல, என்ன பண்ணாருன்றது, இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்றது கடவுள் தான் வெளிச்சம். தற்கொலை செய்து கொண்டாப்புல. அதன் பின்பு இவர் தன்னுடைய தாய் ரீனா அப்படின்னு இருக்காங்க, அவங்க தாயோட பேரு. அவங்க ரீனாவுடைய வீட்டில் இவங்க தங்கி அங்க இவங்க வேலை பார்த்து இருந்திருக்காங்க. அப்படி வேலைக்கு போறப்ப அந்த குழந்தைய பாட்டியோட அரவணைப்புல தான் அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப தான் அவங்க தாய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர், அஸ்கர்ன்ற ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்கான். அவன் ஆக்சுவலா மனித பிறவியான்றதே மனிதன் கிடையாது, மிருகத்திலையும் கிடையாது. இவங்க அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவன். இவன் கூட இந்த அம்மாவுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. இந்த தொடர்பு ஏற்படுறப்பே இவங்க கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றதை இந்த அகிலாவுடைய தாயார் ரீனா அவர்களுக்கு நன்றாவே தெரிஞ்சிருக்கு. ஆரம்பத்திலே கண்டிச்சிருக்காங்க, நீ அந்த மாதிரி பழக்கம் பழகக்கூடாது, அவன் சரி கிடையாதுன்னு சொல்லி அப்பயே கண்டிச்சிருக்காங்க. அதாவது மறுமணம் செய்யக்கூடாது அப்படின்றதுல அந்த அம்மா அப்படி கிடையாது. இவனை நீங்க இந்த மாதிரி போகக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்ப முழுக்க இந்த குழந்தையானது அவனுடைய பாட்டியோட அரவணைப்புல தான் அந்த பையன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இப்படி சூழ்நிலை ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த அகிலாவும் இந்த அஸ்கர், இந்த 2 பேருமே கணவன் மனைவி அந்த பேரை கொச்சைப்படுத்துறோம்ல, 2க்குமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அரிப்பு ஏற்படுது. அதை சரி பண்றதுக்காக தனியாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும். இதை நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, நான் நாகரீகமா பேசுன்ற மாதிரி கணவன் மனைவியா வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேருக்கும் ஏற்பட்ட அரிப்பின் காரணமாக 2 பேருமே ஒரு வீடு எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துக்கிற டயத்துல இப்ப கொஞ்ச நாள், ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த குழந்தைய போயிட்டு அகிலான்றது வாங்கிட்டு வராங்க. யாரு, தன்னோட தாயிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வராங்க. அது பிடிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ரீனா அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைய என் மகளோட அனுப்ப விருப்பம் கிடையாது, அவ வேற ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்கா, அவங்க மாறி 2 பேரும் சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குழந்தை அந்த இடத்துல இருக்கிறது நல்லதா தெரியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தையுடைய பாதுகாப்பானது தாய்க்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி அந்த குழந்தைய மீண்டும் தாய் கூட அனுப்புறாங்க. ஆனா அந்த இடத்துலயாவது காவல்துறையும் எதுவும் செய்ய முடியாது அந்த இடத்துல. ஏன்னா இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா கோர்ட்ல நீதிபதி வச்சு பார்த்தீங்கன்னா மானங்கிட்ட கிளிப்பாங்க, நீ எப்படி அனுப்பிச்சுன்னு சொல்லி. ஆக சட்டம் முழுமையாக தாய்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. அதனால தாய் கூட அனுப்பிச்சுறாங்க. ஸோ இந்த விஷயம் ஆரம்பத்தில் நடந்துருச்சு.
ஒரு எச்சரிக்கை மணியாக அந்த ரீனான்ற அந்த குழந்தையோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீனான்றவங்க முதல்ல எச்சரிக்கை மணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இல்லீகல் அஃபேர் இருக்கிறப்ப அட்லீஸ்ட் போலீஸ் வந்து ஒரு கண்டிச்சு ஒரு வான்மணி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா கூட, இந்த மாதிரி நீங்க வந்து இதை செய்யக்கூடாது ஒரு வான்மணி அனுப்பிச்சிருந்தா கூட வந்து அவன் கொஞ்சமா பயந்துருப்பான். ஆனா அவன் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான்றது வந்து பின்னாடி தான் தெரியுது. இந்த மாதிரி காலகட்டத்தை வந்து என்ன ஆகுதுன்னா, சமீப காலம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் வந்து சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ வந்து ரோட்டில் போறவரெல்லாம் எடுப்பாங்களா, ஒரு வீலாக் அது மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த தாய், இந்த பேரழகி, இந்த கிளியோபாட்ரா இவளும் அந்த தெய்வ குழந்தையும் 2 பேரும் வந்து பார்த்தோன்னா வந்து போறாங்க. அப்ப அந்த குழந்தையோட 2 கையிலையும் வந்து பார்த்தோன்னா கட்டு போட்டுருக்கு. எனக்குலாம் இந்த கை வந்து பார்த்தா 4 வாட்டி உடஞ்சிருக்கு. கபடியில் ஆடுறப்பையும் சரி, ஒரு வாட்டி கிரிக்கெட்டில் ஆடுறப்ப, கபடியில் ஆடுறப்ப 2 வாட்டி உடஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கையும் வந்து எனக்கு ஒரு வாட்டி உடஞ்சிருக்கு. ஒரு கை வந்து உடஞ்சிச்சுன்னா அதோட வேதனை வந்து எப்படின்னு வந்து நான் உணர்ந்து வந்தேன் பர்சனலாக. அது இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். உடஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த கை வந்து திருப்பி சேர்றதுக்கு மாத கணக்கில் ஆகும். அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக விவரம் தெரிஞ்ச வயசுலேயே வந்து நான் பட்ட கஷ்டத்தை வெளியெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலியும் வேதனையுமா இருக்கும். அதை தாண்டி தான் வந்து நம்ம திருப்பி அந்த கையை சரி பண்ணிட்டு வந்து நம்ம நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அந்த குழந்தைய வந்து 2 கையும் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்திருக்கு, 2 கையிலும் கட்டு போட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து அந்த யூடியூப் வந்து கேட்குறாப்புல இந்த மாதிரி வந்து தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெக்கம் நம்ம சிரிக்கிறாங்க. அந்த பல்ல புறாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியில் வச்சு உடைச்சா என்ன, அது ஒன்றும் என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். இன்னைக்கு சட்டத்திட்டங்களை அனுமதி இல்லாட்டினாலும் இந்த மாதிரி ஒரு தாய், இந்த மாதிரி ஒரு பெண்ணு, இந்த மாதிரி இவ எந்த லிஸ்ட்லையுமே வரமாட்டாங்க. சிரிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து கீழே விழுந்துச்சுன்னு சொன்னோன்னே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கவர் இருக்காங்க. அதை பார்த்து அந்த உடஞ்ச கையோடு அதை வாங்குது. அதை பார்த்து கூட வந்து எப்படி, அதனால தான் வந்து கேரள மக்கள் வந்து டோட்டலாக கொதிச்சு போயிட்டாங்க, அப்படியே உச்சபட்ச கோபத்துக்கு போகிறாங்க. ஸோ வாங்கிக்கிறது. அப்போ கூட இந்த மாதிரி இவன் கொடுமைப்படுத்துறானே, இந்த மாதிரி வந்து குழந்தைய வந்து கையை காலெல்லாம் உடச்சிக்கிறானே அப்படின்னு தெரிஞ்ச இவன் கொண்டு போய் பாட்டி வீட்லையாவது விட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த குழந்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உயிரோடையாவது இருந்திருக்கும். எப்படியும் அந்த பாட்டி வந்து எதையோ அது உயிரோடு இருக்க காலகட்டத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வளர்த்தா கூட ஒரு 13-14 வயசு வந்துச்சுன்னா அப்படியே அந்த குழந்தை ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்தாவது பொழைச்சிக்கிறோம். ஒரு மெக்கானிக் ஷாப்லேயே ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்து பொழைச்சிக்கிறோம். ஆனால் இவ அதெல்லாம் தாண்டி இவளுக்கு எதுக்கு அந்த குழந்தைய வச்சான்றது இப்போ வரைக்கும் $1 மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ அப்பயே அவன் இந்த 2 கையை வந்து உடைச்சதை அவன் தான் உடைச்சிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு வந்து அவன் கொடூரமான புத்தியாக இருப்பான். அதெல்லாம் விட இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிப்பு தான் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்கு, சேர்ந்தே இருந்திருக்கா. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா வந்து முந்தா நேற்று குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அங்கே போனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை குழந்தைக்கு உயிர் இல்லை, நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னேன். திருவனந்தபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க. அங்கே போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் டாக்டருக்கு வந்து உடம்புல நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து நிறைய தழும்புகள் இருக்கே, அந்த சிகரெட் வச்ச தழும்புகள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாப்புல. அதே மாதிரி இந்த ரீனா உண்மையிலே அந்த குழந்தைக்கு உண்டான தாயுலம் கொண்டவர் வந்து அவரோட பாட்டி தான். அவள் வயிற்றுல தான் வந்து இவளும் பிறந்திருக்கா. ஸோ அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து போலீஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு இந்த இறப்பில் வந்து சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அஃபிஷியலாக வந்து போலீஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து இந்த அம்மா கை காட்டினோன்னே வந்து அவனும் இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் அந்த குழந்தைய தூக்கி போட்டோம், இங்கே இருந்துச்சு அதை டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உடம்புல கிட்டத்தட்ட 51 இடத்துல வந்து காயங்கள் இருக்கு. எல்லாமே சிகரெட் வச்ச காயங்கள், அடித்தது, கிழிச்சது, 51 காயங்கள். இது சராசரியாக ஒரு முதிர்ந்த ஒரு ஆண், ஒரு 30 வயது மதிப்பதற்க ஒரு ஆண்னாலேயே வந்து இத்தனை 56 காயங்களை தாங்கிக்க முடியுமா? கொஞ்சம் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். 51 காயங்களை தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2 கையை உடைச்சி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து இருக்க முடியும்? எத்தனை நாள் உங்களால் இருக்க முடியும்? அந்த வலி வேதனை எப்படி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய வந்து எதனால் கொண்டோன்னு சொல்லி வந்து கன்ஃபெஷன், இது வந்து ஊடகங்கள் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கன்ஃபெஷன் ரிப்போர்ட் இன்னும் வரல. பட் ஊடகங்கள் வெளியிட்டனால வந்து ஊடகம் என்ன வெளியிட்டுச்சோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உல்லாசமாக இருந்திருக்காங்க. உல்லாசமாக இருக்கிறப்ப வந்து பசியில் வந்து இந்த குழந்தை அழுதுருக்கு. அழுதுட்டு இருக்கிறப்ப வந்து ரொம்ப பசி, இதை கவனிக்காமல் 2 பேர் இருந்தனால ரொம்ப வந்து அழுதுருக்கு. அழுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் அந்த குழந்தைய எடுத்து செவத்தை தூக்கி அடிச்சிருக்காங்க. அதனால அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கு. அதாவது கட்டற்ற காமம்,
காமம்ன்றது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இப்போ தான் வந்து நான் இந்த ஏன் இது வந்து நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து மக்கள் கொஞ்சமாவது உற்று நோக்கணும். இது நடந்ததுக்கப்புறம் மலையாளிகளோட கோவம் உச்சநட்சத்துக்கு போய் அவனை போய் அடிக்கிறாங்க, போலீஸ் அடிச்சவனை திருப்பி அடிக்குது, இருந்தாலும் போகிற வரைக்கும் அடிச்சுட்டே இருக்காங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட காவல்துறையில் 20க்கும் மேற்பட்ட பேர் இருக்காங்க, அதையும் தாண்டி போய் அடிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த அன்பு, பாசம், நேசம், அந்த குழந்தை, அந்த தாய், அந்த தந்தை, அந்த அந்த இதெல்லாம் இன்னும் இருக்குது. ஆனால் இந்த மீடியாவோட முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த வலைதள விபச்சாரிகள்னால என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு பண்ணுற அட்டூழியத்தினால இந்த மாதிரி மக்கள் இருக்காங்கன்றதே வந்து இந்த குற்றவாளிகள்லேருந்து எல்லாமே மறந்துறாங்க. சட்டத்திட்டங்களும் அவங்க இப்போ 90 நாளைக்கு அப்புறம் வந்து இவங்க குண்டாஸ் போடலைன்னா 90 நாளில் வந்து அவனும் ஒரு ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுவான், இவளும் ஒரு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்படி தான் போகும். ஏன் இதெல்லாம் நடக்குது? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் இப்படி நடந்துச்சு ஒன்று. அபிராமியோட கேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். 2 குழந்தைகளை வந்து விஷ வச்சு கொண்டுட்டு, அதாவது 35 வயது கடந்தும் காம வெறியிலையும் காமத்தோட உச்சத்திலையும் தான் ஏற்பட்ட அரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சொரிந்து கொள்வதற்காக ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்த்த ஒரு பையன், ஒரு திருமணமாகாத பையன் கூட வந்து இந்த அரிப்புக்காக தன்னுடைய 2 குழந்தைகளையும் விஷ வைத்து கொண்டுட்டு போனான். இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன் கொடுக்கல. உண்மையிலே தமிழ்நாட்டில் மக்களும் சரி, தமிழ்நாட்டுடைய நீதிபதிகளும் சரி, அந்த இடத்துல வந்து நீதியை வந்து இன்னும் கைவிடாம தான் வச்சிருக்காங்க இந்த விஷயத்தில் மட்டுமே. ஏன்னா கடைசியாக வந்து அவள் ஜாமீன் கேட்டு வந்து கோர்ட்டில் நிற்கிறப்ப கூட வந்து, நீ குழந்தைய கொண்ட மாதிரி குற்றம் வச்சு உனக்கு இல்லையே, கையில் நெய் பாலிஷ் போட்டுக்கிட்டு மூஞ்சிக்கு பவுடர் போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டு வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி, வெளியே கூட போய் ஜாலியாக வாழ்றதுக்கு தானே சொல்லி அந்தளவுக்கு வந்து கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி நீதிபதிகளும் ஜாமீனை மறுத்து விட்டாப்புல. ஏன் இது நடக்குது? இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருதலை காதல், அதாவது திருமணமாகி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் சரியில்லைன்னு சொல்லி வந்து பெரிய சைக்கோ இருக்கான்னு சொல்லி தன்னோட தாய் வீட்டில் வந்து இருக்கு. அதுக்கு எழுத்து வீட்டில் இருக்கிற வந்து இந்த பொண்ணை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி, இல்லை நான் திருமணமாகி நான் ஒரு குழந்தையோட இருக்கேன், என் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லியிருக்கு. உன் குழந்தை தானே முக்கியம், உன் குழந்தை இருந்தால் தானே இருக்கிறனால தான் வரமாட்டேன்னு சொல்லி குழந்தைய ரோட்டில் வந்து தரையில் போட்டு அடித்து கொண்டிருக்கான். இந்த காமம்ன்ற அந்த விஷயம் வந்து இந்த கட்டற்ற காம சுதந்திரம், இது வந்து எதில் வந்து அதிகமாகுதுன்னா இன்ஸ்டான்ற ஒரு விஷயத்தினால, இந்த சமூக வலைதளங்களால தான் வந்து அதிகமாகன்றத யதார்த்தமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நியூடிட்டி கண்டென்ட் போட்டிங்கன்னா வந்து அது பிளாக் ஆயிடுது. ஆனால் யூடியூப்பில் அதெல்லாம் இன்ஸ்டாவில் அது கிடையாது. என்னங்க, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு மெரிட்டில் பாஸ் பண்ணி, திருப்பி +2 மெரிட்டில் பாஸ் பண்ணி, திருப்பி காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக போய் 3 வருடங்கள் ஒழுங்காக படித்து, அதன் பின்பு கஷ்டப்பட்டு எங்கேயாவது ஏதாவது வேலை கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்து அவன் படிப்படியாக முன்னேறி ஒரு 50,000 சம்பளம் வாங்கக்குள்ளேயே அவனுக்கு மண்டையில் முடி போயிருது, ஒரு சொந்த வீடு கட்டி கடங்காரனாயிரான். அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக ஒரு பெண்ணை தேடி வந்து கல்யாணம் ஆகாமல் இன்னைக்கு திரியிற இந்த தமிழ்நாட்டில் இவளுக்கு வர்றாளுக, அவுத்து போகிறாளுங்க, ஓப்பனாகவே சொல்கிறானு, அரைங்கிரமா அவுத்து போகிறாளுங்க, ஆடுறாளுங்க, கடைசியில் பார்த்தா 3 மாதத்தில் கார் வாங்கிறாளுங்க, 10 மாதத்தில் வீடு கட்டிறாளுங்க, காசு பணத்தோட கொளுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வராளுங்க. இந்த வலைதள விபச்சாரிகள் நடக்குதா இல்லையா? இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. இவளுக்கு பண்ணுற அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாடுறாலேயே. நான் இன்ஸ்டா பக்கமே சத்தியம் நான் போகிறதே கிடையாதுங்க. நான் இன்ஸ்டாவை திறந்தாலே இவளுக்கு வீடியோ தான் வருது, இவளுக்கு ஆடுற வீடியோ தான் வருது. இதில் 10க்கு புருஷன் பொண்டாட்டி. கேரளாவில் வந்து மக்கள் இனிமேல் புரிஞ்சுக்கணும். கேரளாவில் ஒரு கப்புள் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஓப்பன் செக்ஸில் இருந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணுறானுங்க. அவங்க கார் வாங்கி வீடு வாங்கி இப்படிலாம் தெரியுறானுங்க. இந்த குழந்தையோட இறப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் இவனுங்க தான், இந்த மாதிரி ஆட்கள் தான். இப்படி இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப இந்த காமம்ன்ற ஒரு பார்ட், அதாவது இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே வந்து மற்ற உயிரினங்கள் வந்து அந்த விஷயத்தை பயன்படுத்துது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் வந்து இது மிகப்பெரிய ஹாபியாக மாற்றி அதில் உச்சம் தரணும், அதுக்காகவே சம்பாதிக்கணும், எப்படி வேணால் சம்பாதிக்கலான்ற மாதிரி வந்து சிந்தனை போகி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் யார் தலைப்பு விழுதுன்னா குழந்தைகள் மீதும் சிறுமிகள் மீதும் தான் வந்து அது போய் விழுகுது. போய் இன்றைக்கி இப்போ ஒரு ரீசெண்டாக கூட வந்து இன்ஸ்டாவில் ஒரு 2 பேர் வீடியோ போட்டு போக்ஸ் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆக போகிறாங்க சீக்கிரத்துலேயே. அவங்க 2 பேரும் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது இந்த ஜென்சிக்கெலாம் உண்மையிலேயே வந்து மூளை இருக்கா இல்லையானே தெரியல. இவங்க தாய் தந்தையை தான் சொல்லணும். அதாவது இவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணமாகி வந்து ஒரு வீடியோ போகிற ஆட்கள் தான். 2 பேருமே வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன வீடியோ போடுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தை பையனாக பிறக்கணுமா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, படம் எடுப்பாங்கல்ல,
அந்த படத்துல வந்து 4 பெண்களோட வந்து அவன் நடிக்கணுமா, 4 பெண்களோட நடிக்கிறது தான் வந்து அவனோட லட்சியமா. இந்த அப்பாவுக்கு வந்து லட்சியமா இருக்காம, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கூட உடம்பு கூசாத ஒரு பொண்ணுன்றதுக்கு வந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லாத இன்னொருத்தி அவள் பொண்டாட்டி சொல்றா, அதுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றா. இது விளாடுற விஷயமா? அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து போட்டு ஆடுற ஆளுங்க இவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்து காசு கட்டி அந்த வீடியோ பார்க்குறானுங்க. அப்போ வந்து பார்த்தா இந்த ப்ரோனோகிராஃபியை வந்து எவ்வளோ தூரம் நார்மலைஸ் பண்ணுறாங்க பாருங்க. அது வந்து சாதாரண விஷயமா எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க. இது கொண்டு போறனால இதோட விளைவு புரோனோகிராஃபின்ற விஷயத்த, இந்த காமம்ன்ற விஷயத்த, இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய புரட்சியாளர்களும் தான். காதல் என்னங்க வந்து நல்ல காதல், கள்ள காதல் எல்லாமே ஒரே காதல் தாங்க சொன்னார் எங்க ஊருக்காரர் ஒருத்தர் செட்டியாரு. நம்ம எராமிஸ் தான் எங்க முடியுது சொல்லுங்க. ஸோ இந்த முறையற்ற இந்த காமம், இந்த கட்டுப்பாடற்ற காமம், இது எல்லாமே கடைசி எங்கே வந்து நிற்கும்னா, அர்ஷித்துக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கும் என்பது தான் யதார்த்தமான விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமியை வந்து சாக்லேட் வாங்கி அவனோட ஃபோனை வாங்கி பாருங்க, ஃபுல்லாக ப்ரோனோகிராஃபி அடிக்டாக தான் இருப்பாங்க. இன்ஸ்டாவில் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து எவ்வளோ அவுத்து போட ஆர்வலுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பான். இது எல்லாமே நடந்திருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் படிக்கிறப்போ இந்த மாதிரி படங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை என்பது தான் அன்னைக்கு வந்து சொல்லப்பட்டுச்சு. ஒரு வாத்தியார் வந்து அந்த காலகட்டத்தில், நான் படிக்கிற காலகட்டத்தில் அந்த புக்கு எவனா வச்சிருந்தானா வந்து, நீனா நல்ல குடும்பத்தை பிறந்தவனடா, உன் தாய் நல்லவளா, உன் தந்தை நல்லவளான்னு கேட்பாங்க வாத்தியார். இப்படிலாம் கேள்வி கேட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவங்க நம்ம இன்னைக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு. வாத்தியாரே வந்து பார்த்தீங்கன்னா மாணவியை இது பண்ணுறதும், அதுவும் சின்ன சின்ன சிறுமிகள் இது பண்ணுறதும் எங்கே போய் நிற்கிது? அது வாத்தியாரே வந்து பார்த்தா பெண் ப்ரொஃபஸரே வந்து பார்த்தீங்கன்னா லவ் வர மாதிரி வந்து படம் எடுக்கிறது, இது எங்கே போய் நிற்குது பாருங்க. இது எல்லாமே நார்மலைஸ் பண்ணி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து கெட்டு குட்டிச்சராக்க போகிறானுங்க. இன்ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு கைடன்ஸே இல்லாமல் அதில் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் வீடியோ போட்டுக்கலாம், எப்படி வேணால் இருந்துக்கலான்ற மாதிரி கொண்டு போகிறது மிக 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 ஆபத்தில் தான் கொண்டு போய் முடியும். உங்களுடைய குழந்தைகள் பத்திரம், உங்களுடைய தங்கைகள் பத்திரம், உங்களுடைய அக்காக்கள் பத்திரம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டாவில் வந்து இந்த மாதிரி அவுத்து போட்டு சம்பாரிச்ச ஊருக்குள்ள வந்தாங்க செருப்பால் அடிங்க. இல்ல செருப்பால் அடிக்கும் போது கேள்வியாவது கேளுங்க. அவங்களுக்கு வந்து உரைக்காதுதான், ஆனா ஒரு ஊரே சேர்ந்து சொல்றப்ப வந்து கண்டிப்பா அவங்களுக்கு உரைக்கும். இப்படிப்பட்ட காசுல வந்து பாத்தீங்கன்னா வரைய உனக்கு உடம்பு கூசலையாடா, உன் குழந்தை வந்து நாளைக்கு எப்படி வளரும், உன் குழந்தை வந்து வளர்ந்து வந்துச்சுன்னா தன்னுடைய அம்மா வந்து இப்படி அவுத்து போட்டு தான் ஆடினா அதனாலதான் சம்பாரிச்சா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த குழந்தையோட மனநிலை எப்படியா இருக்கும்? அது வந்து ஒரு ஆன்டி சோசியலிஸ்டா மாறாதா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. இருக்கிற சைக்கோட ஒவ்வொரு சைக்கோ திருடான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போயிட்டு வந்து கேளுங்களேன். அவனோட தாய் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பான், அதில் தந்தை ஒழுக்கம் இல்லாமல் இருப்பான். ஒழுக்கமில்லாத குடும்பத்திலிருந்து வரனால தான் வந்து அவன் சைக்கோவாகவும் ஒரு சமூக விரோதியாகவும் மாறுறான். இது யதார்த்தமான விஷயம். இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். இல்லை என்றால் அரசியலுக்கு நடந்ததுதான் அனைத்து குழந்தைகளுக்கும் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து தள்ளப்படுவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.